Hello, Vanakkam. Welcome back to my channel. Today let us take responsibility. பொறுப்பேற்போம். எதுக்கு? For everything that happens in our lives. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பேற்றுடும். நம்ம நிறைய தடவை நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம நான் அதனால பண்ணேன், நான் இதனால் பண்ணேன், அந்த சூழ்நிலையில் பண்ணேன், நான் இவர் சொன்னதுனால பண்ணேன், அவர் இப்படி பண்ணுறதுனால இதாகிடுச்சு, இந்த மாதிரி 1008 எக்ஸ்கியூஸ் பண்ணி வேறு எல்லாத்திலையும் கொஞ்சம் ப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட அந்த செயல் வரலைன்னா நம்ம மட்டும் பொறுப்பெடுக்க மாட்டோம். இதனால் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில் எந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம முன்னாடி போக மாட்டோம். இந்த இந்த ஒரு தரம் போய் இது நம்மளுக்கே நம்ம சொல்கிற ஒரு தரம் போய் இது சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அடுத்த தடவையும் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அடுத்த தடவையும் நம்ம இதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். அதுக்கு பொறுப்பேற்க மாட்டோம். நம்மளே நமக்குன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்றுக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சுத்தமாக பொறுப்பேற்றுடும். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எது தான் நடந்துச்சோ, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம பொறுப்பேற்றுடுவோம். இனிமேல் வரப்போகிறதுக்கும் நம்ம தான் பொறுப்பு, இப்போ நடக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம்னா அது முழு மனசாக சொல்லுவோம். ஏதோ ஒன்று செய்கிறதா இருந்தால் 100% இறங்கி செய்வோம். அதில் எது நடந்தாலும், அதுக்கு நல்லது நடந்தாலும் அதில் கெட்டது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நம்மளே ஏற்றுப்போம். வேறு யார் தலையில் நம்ம அதை வைக்க தேவையில்லை. அது பொறுப்பு நமக்குன்னா அதே மாற்றுறதுக்கான அனைத்து பவர் அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் நம்மளால் முடியும். ஆனால் பொறுப்பே நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் அது மாற்றவும் முடியாது. ஸோ எது வேணும்னாலும் உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு பொறுப்பு நீங்கள் ஏற்றிங்கன்னா மட்டும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எது தான் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இப்படி தான் வேணும்னு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதோட அவுட்கம் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் முயற்சிக்கு நீங்கள் பொறுப்பு. நீங்கள் பாசிட்டிவாக இருந்துக்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பு. உங்கள் பேஷன்ஸுக்கு நீங்கள் பொறுப்பு. உங்களோட அனைத்து ஸ்ட்ரகிள்ஸுக்கும் நீங்கள் பொறுப்பு. எந்த சேலஞ்ச் வந்தாலும் விடாமுயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் பொறுப்பு. அப்படியே நீங்கள் பொறுப்பேற்கிறதா இருந்தால் வாழ்க்கைங்கிறது அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு மாதிரி தான். நல்லதாக வரலாம், ஒரு சிலது நல்லதாக வராமல் இருக்கும், ஒரு சிலது கையில் இருக்கும், ஒரு சிலது கையில் இருக்காது. ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடுவோம், சந்தோஷமாக வாழ்ந்துடுவோம். நம்மளோட வாழ்க்கைங்கிற உணர்வோடு நம்ம வாழ்ந்துடுவோம். அதோட முழு பொறுப்பு நமக்கு தான். நம்ம என்ன சொல்லுவோமோ அதுக்கு பொறுப்பு நமக்கு. நம்ம என்ன செய்வோமோ அதுக்கு பொறுப்பு நமக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பொறுப்பு நமக்கு. நமக்கு எது தான் நடந்தாலோ அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன செய்யணும் அந்த பொறுப்பு நமக்கு தான். அப்படி நம்ம நினைக்கும்போது வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக எது நமக்கு வேணுமோ அந்த ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்டுக்கு பின்னாடி 100% நம்ம நிற்போம். அது நல்லா வந்தாலும் சரி, அது விழுந்து போனாலும் சரி, சரியாக வரலைனாலும் சரி, சூப்பராக வந்தனாலும் சரி, எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்மளே எடுத்துப்போம். ஒரு சிலது சரியாக வரும், ஒரு சிலது சரியாக வராது. அது எல்லாருக்கும் அப்படி தான். விளையாடுற எல்லா கேமும் நம்மளால் வெற்றி பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில கேம் நம்ம வெற்றி பண்ணும். பொறுப்பு நம்ம ஏற்றிடும். அப்போ தான் நம்ம தலை நிமிர்ந்து நின்று இந்த வாழ்க்கையை நம்ம முகத்தில் பார்க்க முடியும். அதில் கண்ணில் பார்த்து சிரிக்க முடியும். எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அதுக்குள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா வேறு யாரும் வேறு எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு பயம் கொடுக்காது. ரொம்ப 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 இதுக்கு பொறுப்பு நான் தான், எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற தைரியம் இருந்தால் போதும். அந்த பொறுப்பு ஏற்றுறதுக்கான மனம் இருந்தால் போதும். ஏதோ ஒன்று நடக்குதுன்னா உடனே இது யார் தலையில் வைக்கிறது அப்படின்னு யோசிக்காமல் இது நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய பொறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தா சரி, தப்பு நடந்தால் என்ன, எல்லாருக்கும் தான் நடக்கிறது இல்லை, நமக்கு என்ன ஸ்பெஷலாக, நம்மளோட ஆட்டிடியூடு தான் நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும். எது நடந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக உறுதியாக 100% எனக்குன்னு நிற்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளை யாராலையும் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரணுன்னா நம்ம அந்த பொறுப்பு எடுத்து தான் ஆகணும். இது வரைக்கும் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துடுங்க. இல்லை இது என்னோடய பொறுப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும், சரி பரவாயில்லை. எது உங்களுக்கு இன்னொருத்தர் படுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, அதிலிருந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்து எடுக்கிறீங்களோ, அதிலிருந்து நீங்கள் லெசன்ஸை கற்றுக்குறீங்களோ, இல்லை அதிலிருந்து நீங்கள் ஒரு விக்டிம் மாதிரி நடக்கிறீங்களோ, அது உங்கள் கையில் தானே இருக்குது. அந்த பொறுப்பு உங்களுக்கு தானே. 100% வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துடுங்க. இப்போ உங்களோட நினைப்புகளுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் தாட்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துடுங்க. உங்கள் ஆட்டிடியூடுக்கு பொறுப்பெடுத்துடுங்க.
உங்களோட வார்த்தைகளுக்கு பொறுப்படுத்துங்க. உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ், உங்களோட பிஹேவியருக்கு பொறுப்படுத்துங்க. உங்களோட ஹேபிட்ஸுக்கு பொறுப்படுத்துருங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களை யாராலையும் டச் பண்ண முடியவே முடியாது, சுத்தமாக முடியாது. நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறதா இருந்தால் ஒருத்தருக்கு உங்களை டச் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே இங்கே இவங்க அவங்க அப்படின்னு எப்பப்போ நீங்கள் உழற ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு ஈஸியாக அடிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறீங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய பொறுப்பு, என்ன சந்தோஷமாக வைக்கிறது ஏன் பொறுப்பு, என்னோடய வாழ்க்கை நல்லா வைக்கிறது ஏன் பொறுப்பா, என்னை பாதுகாக்கிறது ஏன் பொறுப்புன்னு நீங்கள் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து நீங்கள் இன்வின்சிபிளாக இருப்பீங்க. உங்களை டச் பண்ண முடியாது. பொறுப்பு எடுத்துருங்க. அந்த பொறுப்பில் தான் சந்தோஷம் இருக்குது, அந்த பொறுப்பில் தான் நிம்மதி இருக்குது. எது தான் நடந்தாலும் நல்லதே நடக்கும் நம்ம நினைக்கலாம், எது தான் நடந்தாலும் ஆனால் என்னோடய பொறுப்பு தான், அதுக்கப்புறம் அதை தாண்டி வர்றதும் என் பொறுப்பு தான் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக தலை நிமிர்ந்து உலகத்தை தைரியமாக பார்க்கலாம். தைரியமாக வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். வாழ்க்கையில் 1000 தடவை நம்ம இறந்து போகாமல் வாழ்ந்து காட்டுவோம். அங்கே தான் நமக்கு இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. Thank you so much for watching. Hope this was of some use to you. Bye bye.